Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியானது, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஆல்ரெடி நம்ம சேனலில் இது போல் நிறைய ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக் ரெசிபிஸ் நிறைய லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 4 சின்ன பனானாஸ் எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸாக இருக்கிறத நான் 4 எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம மேஷ் பண்ணியாச்சு. இது கூட நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மாவு, ஸோ நல்லா ஜலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். ரவை சின்ன சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஸ்வீட்டாக தான் செய்ய போகிறோம். அதனால் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சால்ட் ஆட் பண்ணி செய்யுங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாழைப்பழத்தோடு எல்லா மாவும் நல்லா கலந்து வரும்படிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட கிரேட்டட் கோகோனட், அதாவது துருவின தேங்காய் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் பொடியாக கட் பண்ணி மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வேண்டாம்னா அதுக்கு பதிலாக ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த அளவே இதுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ அது இருக்கட்டும். அடுத்த மாவோட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ எண்ணெய் ஆட் பண்ண பிறகு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்படிக்கு முதல்ல நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் கலந்து விட்ட பிறகு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் நான் சுகரோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெறும்னே ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறதா 1/4 ஸ்பூன் போதுமானதாக இருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொதிக்க வச்சுருக்க வெள்ளை சிரப்பில் வடிகட்டிக்கலாம். இது கரையிறதுக்காக தான் நம்ம பாயில் பண்ணுறோம். ஏன்னா அப்போ ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ இது வடிகட்டின பிறகு இதிலேயே முதல்ல நீங்கள் கொஞ்சம் ஆறின பிறகு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. தண்ணி எதுவும் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. மாவு பிசையும் போது அப்படி உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஆனால் முதலையே ஆட் பண்ணாதீங்க. வெள்ளை சிரப் போட்டு நல்லா பிசைஞ்ச பிறகு உங்களுக்கு டைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுவே கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஏன்னா ரவை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம சின்ன சின்ன பால்ஸாக இதை பிரிச்சுக்கலாம். அப்போ நமக்கு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட எல்லா பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சப்பாத்தி கல் வச்சு திரட்டி எடுத்துக்க போகிறோம். சப்பாத்தி கல்லை ஜஸ்ட் லைட்டாக கோதுமை மாவு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஒரு உருண்டை வச்சு இது போல் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன சர்க்கிள் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது போல் தேய்ச்ச பிறகு ஒரு பவுல் வச்சு நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் இருப்புமோ அது போல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே உங்களால் ரவுண்டாக திரட்ட முடியும்னா அப்படியே கூட திரட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுல் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் நான் செஞ்சது கொஞ்சம் திக்காக திரட்டிட்டேன். இந்த அளவுக்கு திக்னஸ் வேண்டாம். அடுத்தடுத்து திரட்டும் போது கொஞ்சம் தின்னாவே திரட்டி எடுத்தேன். இப்போ எல்லாமே இது போல் நம்ம திரட்டி பவுல் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் ரவுண்ட் ஷேப்லேயும் கொஞ்சம் நான் ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்தேன். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தவா வச்சு தவா சூடான பிறகு நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக 3 ஒரே டைமில் நம்ம போட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி சைஸில் நீங்கள் செஞ்சிங்கன்னா பெரியவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள், இந்த சைஸ் தான். இது ஒரே டைமில் 3 போட்டு நம்ம அது மாதிரி நெய் அப்ளை பண்ணி சுற்றியுமே கொஞ்சம் நெய் விட்டு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அப்படி நெய் வேண்டாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது போல் தவா எந்த சைஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அத்தனை போட்டு நீங்கள்
நீங்கள் ஒரே டைமில் செஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா நமக்கு செவந்து வரும்படிக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். அதே போல் திரட்டிட்டு நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பிளேட் இருந்தது, அதை வச்சு நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ, எந்த ஷேப் விருப்பமோ அது போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே போல் தவாவில் நெய் அப்ளை பண்ண பிறகு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறத ஒரே டைமில் 2 வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய சைஸ், ஸோ ஒரு டைமில் 2 தான் போட முடியும். இது மேலே அதே போல் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். சுற்றிலுமே கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இதே போல் எல்லாம் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்க குவான்டிட்டி இன்றைக்கி 3 பேர் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு மார்னிங் டைமில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்டு போவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க, ஹெல்த்தியானதும் கூட. இதில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, பிள்ளைங்க அப்படியே சாப்பிட்டு போவாங்க. காலையில் டைமில் ஸ்கூல் கிளம்பும்போது எது கொடுத்தாலும் வேண்டான்னு அடம் பிடிப்பாங்க. ஆனால் இது போல் செஞ்சு கொடுங்க, வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை செஞ்சு வச்சிங்கன்னா பிள்ளைங்க கடையிலேருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ரெசிபி தான் இது. ஸ்நாக்ஸாவோ இல்லை நீங்கள் டிஃபன் ரெசிபியாவோ கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களை ரீச் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.